Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF. வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூவின் காம்பில் உள்ள இரு இதழ்கள் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 18 திவ்ய தேசங்களில் ஒன்றான சின்ன காஞ்சி விளக்கொளி பெருமாள் கோவில் விழாக்களின் போது கோவிலுக்கு வெளியில தென்கலை மந்திரம் பாட அனுமதி மறுத்து கோவில் செயல் அலுவலர் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவைச் சேர்ந்த ஸ்ரீரங்காச்சாரி, ஸ்ரீனிவாசன் ஆகிய 2 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கோவிலில் தென்கலை மந்திரம் பாட அனுமதி அளித்து 1915ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட முன்சிப் நீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவை 1918ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது என்று மனுதாரர்கள் தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்த முடியாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக அந்த நீதிமன்றத்தினுடைய முன்சிப் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த கேட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறி இந்த வழக்கை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவுல இந்த கோவில் விழாக்களின் போது வடகலை தென்கலை பிரிவினர் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வந்ததால் தான் இந்த விழாக்கள் அமைதியாக நடப்பதற்காக கோவில் செயல் அலுவலர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தென்கலை வடகலை இரண்டும் ஒரு பூவின் இரு இதழ்கள். இரு பிரிவுகளும் பெருமாளுக்கு சொந்தமானவை. இரு பிரிவுகளின் குருமார்களும் பெருமாளின் பாத கமலத்தில் இளைப்பாறக்கூடிய சூழலில் அவர்களுடைய சீடர்கள் குருக்களின் பெயரால் மோதல்களை தவிர்த்து ஒன்று சேர்ந்து குருக்களின் பாதைக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி அறிவுரையானது வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai. Ranked number 13 by NIRF.